எரேமியா 23:6. எரேமியா 23:6. அவர்கள் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நீதியாய் இருக்கிறார். இன்னும் நம்ம சொல்ல போனா எபிரேய பாஷையில யெகோவா சிட்கேனு, பாதரையாவுடைய பாடல்ல நம்ம கேட்டிருப்போம், யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதியாகிய தெய்வமே. அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம தியானிக்கிற வார்த்தை, கர்த்தர் நம் நீதியாய் இருக்கிறார். நீதி என்றால் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார், அல்லது கர்த்தர் உண்மையுள்ளவராய், ஒருவன் செய்த நன்மைக்கு தக்கவாறு அதை திரும்ப செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இந்த வசனத்துடைய பின்னணியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல, அந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள் ஒழுங்கா வாழல, விக்கிரக ஆராதனைக்குரியவர்களாக வாழ்ந்தார்கள். ஜனங்களை ஒழுங்கா நடத்தல, ஜனங்களை பாவத்துக்குள்ளாக நடத்தினார்கள், பரிசுத்தமா நடத்தல, ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படியில. நியாயப்பிரமாணத்தை ஒரு பிரதி எடுத்து ராஜாக்களுக்கு அந்த நாட்கள்ல கொடுக்கணும். ராஜாக்கள் அந்த பைபிளின்படி நியாயப்பிரமாணத்தின்படி மக்கள் ஆளணும், அதை அவங்க ஆளுகை செய்யல. இப்படி அவங்களாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, இவர்கள் நல்ல அரசாட்சி செய்யவில்லை, இவர்களுக்கு பதிலாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ராஜா எழும்புவார், நீதியுள்ள ஒரு ராஜா எழும்புவார் என்று சொல்லி 5வது வசனத்திலே சொல்லுகிறார். ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணுவார், பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள் ராஜாக்கள் உண்மையா இல்ல, நீதி செய்யல, ஜனங்களை நல்ல வழியில நடத்தல, ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தல, ஜனங்களை கண்டுக்கிறாம பாவ வழியில விட்டுட்டார்கள், வேதத்தின்படி நடத்தாததுனால அன்னைக்கு வாழ்ந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துற வார்த்தை, இவர்களை நான் நம்பவில்லை, இவர்களுக்கு பின்பாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் வருவார், அவர் நீதி உள்ளவராய் அரசாட்சி செய்வார், ஞானமாய் அவர் ராஜரிகம் பண்ணுவார், பூமியிலே நீதியும் நியாயத்தையும் அவர் நடப்பிப்பார் என்று சொல்லிட்டு தான் 6வது வசனத்தில் நம்ம வாசித்த வசனம், அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அதற்கு பேர் தான் யெகோவா சிட்கேனு. யெகோவா சிட்கேனு. இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு நாள் அது ஒன்றுமில்லாமல் போகும். அது நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தராது. நமக்குள்ளே ஒரு நீதி உள்ள ஒரு தேவன் எழும்ப வேண்டும், நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும், நீதியுள்ள ஒரு கிளை எழும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எழும்பும் போது அந்த யெகோவா சிட்கேனு, நீதி உள்ள கர்த்தர், கர்த்தர் என் நீதியாய் இருக்கிறார் எழும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். அப்ப யெகோவா சிட்கேனு என்றால் என்ன? என்னால் என்னை ஒழுங்கா அரசாட்சி பண்ணவே முடியாது, என்னால் என் குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது, என்னால் என் ஊழியத்தை நடத்த முடியாது, என்னால் என்னுடைய தொழிலை நடத்த முடியாது, என் பிள்ளைகளை நடத்த முடியாது, என்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை சரி செய்யும்படி ஒரு நீதி உள்ளவர் ஒருவர் எழும்புவார், அவர்தான் யெகோவா சிட்கேனு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதான் அந்த வசனத்துடைய பின்னணி. சரி, இப்ப இன்னைக்கு ஒரு 2 நீதி உள்ள தேவன் வெளிப்படுகிறதுல ஒரு 2 விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ரோமர் 5:10 வாசிக்கும் பொழுது, அதே மாதிரி 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் 249 பக்கம் புதிய ஏற்பாடுல சரி எடுத்துட்டீங்களா? 249 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி
பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த 2 வசனங்களையும் உங்களுக்கு திரும்ப அதை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 5:10 நம்ம வாசிச்சோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு நீதியாய் விளங்கினது என்ன நீதி? தேவனுடைய நீதியாய் அவர் விளங்கினார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எடுத்த உடனே நீதியா இருக்கிற சொன்னா என்னன்னு தெரியலையே நீ நினைச்சிட வேண்டாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். 10வது வசனத்துல நம்ம யாரு தேவனுக்கு சத்துருக்கள். நம்ம யாரா தேவனுக்கு சத்துருக்கள். நீங்க நினைப்பீங்க ஆண்டவருக்கும் நமக்கு என்னடா உறவு? நம்மள ஆண்டவர் நல்லா தான் படைச்சார். இப்ப நீங்க ஒரு வீட்டை கட்டி, ஒரு தோட்டத்தை கட்டி, ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து அந்த இடத்துல அதிகாரியா நீங்க வைக்கிறீங்க. நீங்க தாண்டா இந்த பிள்ளைய ஆளணும், இந்த குடும்பத்தை ஆளணும், உனக்காக தாண்டா இதை கட்டுறேன்னு வைக்கும் போது அந்த பிள்ளை பாவம் செய்யும் பொழுது அந்த பிள்ளையை நாமே தகுதி இல்லாதவனாய் வெளியில துரத்துனா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் மனுஷனை படைச்சு ஏதேன் தோட்டத்துல வச்சு மனுஷன் செய்த பாவத்துக்காக ஆண்டவர் எந்த மனுஷனை ஆசையோடு படைத்தாரோ அதே மனுஷனை தள்ளுகிறார். ஒரே ஒரு காரணம் தான், மனுஷன் பாவம் செய்தான், அதனால் மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணினார்? தள்ளினார். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் யாரா மாறிட்டோம்னா சத்துருக்களாய் மாறிவிட்டோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நல்லா புரிஞ்சுக்கிறணும், நம்மள பிள்ளையா ஆண்டவர் நம்மள படைச்சது உண்மைதான். ஆனா இடப்பட்ட காலத்துல நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம யாரா மாறிட்டோம்? எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சத்துருக்கள். நம்முடைய பூர்வீகம் எப்படி மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய சாயல், அப்புறம் சத்துருக்களாய் மாறிவிட்டோம். எல்லாருமே ஆண்டவருக்கு சத்துருக்கள், ஆண்டவருக்கு எதிரிகள். இப்பொழுது இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் எதிரிகளாய் மாறும் பொழுது இப்பொழுது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, அவருடைய குமாரனாகிய இயேசுவினுடைய மரணத்தினாலே அந்த சத்துருக்களா இருந்த நம்மையும் தேவனையும் இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் பிள்ளையாக இணைக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. நான் படைச்ச பிள்ளையே என் எதிரியாய் மாறுகிறது. அதே பிள்ளையை மீட்டெடுக்க என்னுடைய பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை மீண்டும் நான் பிள்ளையாக மாற்றுகிறேன். துரத்தப்பட்ட பிள்ளை மீண்டும் அவன் குடும்பத்தில் இணைக்கப்படுகிறான். நாம் பிள்ளையாய் அவருடைய சமூகத்திலே பிறந்தோம், ஆனால் மனுஷனுடைய பூர்வீகம் பாவத்தால் சத்துருக்களானோம். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீட்பால் மீண்டும் பிள்ளைகளாக மாறி. இது இடையில ஒண்ணு நடந்துச்சு, நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப அந்த புள்ள செஞ்ச தப்பு எங்க போச்சு? புள்ள செஞ்ச தப்பு எங்க போய் மறைஞ்சிச்சு? அந்த பிள்ளையினுடைய தண்டனை எங்கே அப்படின்னா, இந்த தேவன் நாம் செய்த தவறுகளினால் மிகவும் கோபமுடையவராய் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையின் மேலே அந்த பாவத்தின் தண்டனை என்ன பண்றாரு? கோபத்தை வச்சு அவர் மேல அந்த தண்டனையை சுமத்தி, அவர் தண்டனை நமக்காக சுமந்ததினால் அந்த தேவ நீதி என்ன பண்ணுச்சு? வெளிப்பட்டது. நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அதை தான் நான் 2வது வாசித்தது. 2 கொரிந்தியர் 5:21 இருக்கு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எப்ப தேவ நீதி வெளிப்படுது? அல்லேலூயா. தேவ நீதி எப்ப வெளிப்படுதுன்னா, மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு கர்த்தருடைய கோபம் அடிக்க போகும்போது அந்த மனுஷன் மேல பரிதாபப்பட்டு தன் பிள்ளைய அதுக்கு பதிலா அடிச்சு அந்த பாவம் செஞ்ச நம்மள பிள்ளையா மாத்துறாரு. அதாங்க தேவ நீதி. பாவம் அறியாத நமக்காக அவர் பாவமாக்கினார். இதுதான் தேவ நீதி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். ஜட்ஜ் ஒரு பிள்ளைய தூக்கி வளர்க்கிறார். வளர்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிள்ளை தகாத உறவுகள் அங்கங்கேயும் போய் ஒருத்தவனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜிட்ட வருது. இவர் நீதி உள்ளவர், உலகத்திலே பெரிய உண்மையுள்ள ஜட்ஜ்னு பேர் வாங்கினவர். இப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். முன்னாடி நிக்கிறவன் வளர்த்த பிள்ளைய போல வளர்த்தார், ரொம்ப பாசம் வச்சு வளர்த்தார். ஆனால் முன்னாடி நிக்கிறான். ஆனா இவர் நீதி உள்ளவர். இப்பொழுது நீதி எழுதணும், தீர்ப்பு எழுதணும். இவன் மரண தண்டனைக்கு உரியவர். இந்த சீனை யோசிச்சுட்டே வாங்க. அப்படியே எழுதப்படும் பொழுது ஒரு ஐடியா, ஒரு சம்பவம் அவருக்கு தோணுகிறது. தன்னுடைய சொந்த புள்ள ஒருத்தவன் அதே வயசுல என்ன பண்றான்? இருக்கான். வளர்த்த பிள்ளையை கொல்லுவதற்கு பதிலாய் சொந்த பிள்ளைய அந்த தண்டனைக்கு உள்ள வச்சிருவோம் சொல்லிட்டு இப்பொழுது தீர்ப்பு மாற்றப்படுகிறது. தீர்ப்பு ஒரே தீர்ப்பு தான். ஆள் மாறாட்டம் நடக்கிறது. இப்பொழுது தன் மகனை தூக்கி அவனுக்கு பதிலாக இவன் மரண தண்டனை அடைகிறான். தப்பு செஞ்சு வெளியில தத்தெடுத்து போன பிள்ளை இப்பொழுது பிள்ளையாக மாறுகிறான். இந்த இடத்துல தான் தேவ நீதி வெளிப்படுது. தன் பிள்ளையாய் இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். நாம் செய்த பாவத்திற்காக தேவனுடைய ஒரே பேராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து பலியானாரே, அதுதான் தேவநீதி. யெகோவா சிட்கேனோ. நம்முடைய சொந்த முயற்சியால் பாவ மன்னிப்பு அடையவே முடியாது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் பாவ மன்னிப்பு அடையவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒரு 100 ஆம்லெட்லாம் பெரிய பெரிய இடத்துல ஒவ்வொரு முட்டையெல்லாம் உடைச்சு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். பெரிய ஃபங்க்ஷன்ல பெரிய தோசை, இந்த வாலிபெருமாம் நடக்க போது அதில் நாங்கள் போடுவோம். ஒரு பாத்திரம் நிறைய முட்டையை உடைச்சு என்ன பண்ணிடுவோம், ஊற்றிட்டு ஒரே அடி அடிச்சுட்டு தோசைகளில் ஊற்றிட்டு அப்படியே வெட்டி எடுத்துருவோம். அப்போ முட்டை உடைச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 100 முட்டை போடும்போது 99 முட்டை போட்டாச்சு இப்படி பார்க்க மாட்டான். அப்படி இப்படி தான் உடைப்பான். அவங்களுக்கு நமக்குலாம் உடைக்கிற அடிச்சு இப்படி செய்வான், கிளிச்சொண்டை விரிச்ச மாதிரி. அது அப்படியே உள்ள விழும். இப்படியே உடைச்சிக்கிட்டே இருப்பான். 99 முட்டையை போட்டாச்சு, ஒரு முட்டையை உடைச்சு விட்டான். ஊழ முட்டை யாருக்குமே தெரியல, சட சடன்னு அடிச்சாச்சு. நீங்க தான் பதில் சொல்லணும், இது நல்ல முட்டை ஆம்லேட்டா ஊழ முட்டை ஆம்லேட்டான. ஐயா 99 இருக்குதே நல்ல முட்டை, 1 இருக்குதே அது ஊழ முட்டை. இப்ப மனுஷனை புரிஞ்சுக்கணும், நீங்க 99 நல்லவனா இருக்கலாம், நீங்கள் ஒரு பாவம் செய்தாலும் நாம் பாவிகள் என்பதை நாம் மறக்க கூடாது. அப்ப யார் இதை சரி செய்வது? நமக்கு பதிலாக நீதியுள்ள ஒரு ராஜா வெளிப்பட வேண்டும். யெகோவா சிட்கேனோ. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அல்லேலூயா. ஒரு தவறு கூட செய்யாதவர் இந்த பூமியில யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்மளை அவ்வளவாய் ஆண்டவர் நேசித்து நமக்காக அவர் நீதியாக மாறினாரே, யெகோவா சிட்கேனோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய நீதி எவ்வளவாய் நம்மிடத்துல வெளிப்பட்டது. அதுதான் யோவான் 3:14, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவன் மேல் என்ன பண்ணினாரா, அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப முதல் நீதியாய் வெளிப்பட்டது. நம்மளுடைய நன்மைகளால், நம்ம செய்த தான தர்மங்களால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் ஒரு பாவமும் செய்யாத மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, நான் படிச்சது தான் சொல்லுவேன், இந்த கதைகள்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிளட் கொடுக்கணும், இப்போ ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பேச்சு அடிபடுகிறது. டாக்டர் சொல்றாரு, உங்க மகனுக்கு ஒரு பாட்டிகிட்ட பிளட் கொடுக்கணும், என்னென்ன எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்லிச்சான், எங்க வீட்டில் ஒரு ஆடு நிற்கிதியா, அந்த ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ணிடுவோமா, ஏற்றிடுவோமான்னு கேட்டான். அதோட அவர் சொன்னார், அம்மா ஆட்டு ரத்தத்தை மனுஷனுக்கு ஏற்றினா என்ன பண்ண மாட்டான், பொழைக்க மாட்டான்னு சொன்னான். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் பாவ நிவர்த்திக்காக ஆடு மாடுகளை போய் வெட்டுறோம். டபால்டுவான்னு வேனில் ஏற்றிக்கிட்டு திடீர்னு பட்டுச்செல்லாம் எதுவுமா ஏறிக்கிட்டு கிடாய் ஏற்றிக்கிட்டு சட்டியோட போவாங்க. போய் போட்டு தள்ளிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இங்கேயாவது அது பரவாயில்ல, ஈரோட்டு சைடு பன்னி ஏற்றிக்கிட்டு ஓடுவாங்க, பன்னி பலி கொடுக்க போவாங்க, பன்னி திம்பாங்க, வெட்டிட்டு சாப்பிடுவாங்க. அப்ப ஆடு மாடுடைய ரத்தம் அவங்க மகனை என்ன பண்ணல, காப்பாத்து. ஒரு ஆக்சிடென்ட்ல காப்பாத்தலைன்னா நம்முடைய பாவத்தை எப்படி ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் மாற்றும் என்கிறது தான் கேள்வி. பாவமுள்ள நமக்காக பாவமறியாத இயேசு பாவமானார் அப்படின்னா நமக்காக பலியானார். அப்ப புரிஞ்சுக்கணும், அப்படி நீதிபதியினுடைய கரம் வளர்த்த மகன் மேல் தண்டனைக்கு நேராய் போகிறது. ஆனால் பெற்ற பிள்ளையை அதற்கு பதிலாக ஈடுபடுத்தி இவனை மரண தண்டனைக்கு அனுப்பி வளர்த்த மகனை தன் பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளுகிறாரே, அதுதான் அன்பு. அப்ப நம்ம எல்லாரும் எதிரிகள், தேவனுக்கு சத்துருக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கோபத்தை ஆற்றினார். யாருப்பா அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்டா, நீங்க மரியாளுடைய மகன், இறைமகன், நல்ல மேய்ப்பர், அற்புதங்களை செய்கிறவர் என்று நாம் நினைக்கிறதை விட நீங்க சொல்லணும், எனக்கு பதிலாக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட சொல்லணும். சொல்லுங்க அப்ப, எனக்கு பதிலாக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டவர் தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. யெகோவா சிட்கேனோ. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது அது தேவ நீதியாய் யெகோவா சிட்கேனோ வெளிப்பட்டார். சரி, இப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக ஒரு தேவ நீதி வெளிப்படுகிறது. அது என்னன்னு நம்ம சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம். தாவீது என்கிற ஒரு ராஜா இருந்தார். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை விளக்கும்படி நான் விரும்புகிறேன். தாவீதின் நாட்களிலே ஒரு 3 வருஷம் தேசத்திலே பஞ்சம். தேசத்திலே பஞ்சம் என்றால் இன்னைக்கு நிறைய மாற்று வழிகள் இருக்கிறது. அன்னைக்கு விவசாயங்களை அதை நம்பிதான் இருந்தாங்க. ஆடு தொழில், மாடு மேய்க்கிறது, விவசாயம் தான். 3 ஆண்டுகள் பஞ்சம். பஞ்சத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். நம்ம பஞ்சத்துல யாரை நோக்கி கூப்பிடுறோம்னு ஆண்டவரை பார்க்கணும். இது நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் காலம்.
தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் உங்களை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? போஷிப்பார். பஞ்சத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டான். என்ன ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சு, பஞ்சமாயிடுச்சு, நான் என்ன செய்ய சொல்லும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கிபியோனியர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு உன்னுடைய தலைமுறையில் இருக்கிற ஜனம் யாரோ ஒருவன் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சுட்டான்பா, அதனால அவங்க சாபம் நம்ம வீட்டில் வறுமையா இருக்குது. நம்ம யாருக்கும் தீங்கு செய்யவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். மற்றவங்களை நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்றவங்களுக்கு துரோகம் இல்லாம வாழ்ந்தாதான் நம்ம யாரா இருப்போம்? நல்லவங்களா, நல்லா சந்தோஷமா வாழ முடியும். கிபியோனியர் என்கிற ஜனத்திற்கு தவறு செய்ததினால் இவன் தேசத்துல 3 ஆண்டுகள் பஞ்சம். ஆண்டவரை நோக்கி விசாரிக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, அப்படி ஆண்டவரே, சரி அவங்கள்ட்ட போய் கேளு, உன் தேசத்துல பஞ்சம் தீர அவனே உனக்கு ஒரு மாற்று வழியை சொல்லட்டும், அவன் பிராயச்சித்தை சொல்லட்டும், நீ அதுபடி செய்யும், உன் தேசத்துல மழை என்ன பண்ணும், பெய்யும், நல்லா இருப்பீங்கன்னு சொன்னோடனே நேர கிபியோனியரை சந்திக்க போகிறான் தாவீது. ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்தினார். என்னாச்சு, உங்களுக்கு யார் என்ன துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, உனக்கு முன்னாடி இருந்த சவுல் என்கிற ஒரு ராஜா கிபியோனியராகி எங்களை தொடக்கூடாது, நாங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இந்த ராஜா எங்களில் சிலரை கொன்று போட்டான், கிபியோனியர்களாகி எங்களை சிலர் கொண்டு போட்டான். அதனால அவன் கொண்டு போனதுனால எங்களுடைய சாபம் உங்க தேசத்தின் மேல இருக்குது. 3 வருஷம் அதனால மழையும் இல்லை, ஒரு பனியும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதான்பா காரணம்னு சொன்னோடனே இவனே கேட்டான், சரி இப்படி தெரியாம பண்ணிட்டான், இதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க சொல்றான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வெள்ளியும் வேணாம், பொண்ணு வேணாம். 2 சாமுவேல் 21 இருக்கு, வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 21 நான் சொல்றது எல்லாமே இருக்கு. எங்களுக்கு வெள்ளியும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம். எங்களை கொலை செஞ்சானே ஒருத்தவன் சவுலு, இப்பவன் உயிரோட இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சவுல் வம்சத்துல ஒரு 7 பேரை எங்களுக்கு செஞ்ச தப்புக்காக எங்க ஊர்ல வச்சு தூக்குல என்ன பண்ணு போடு, நாங்க மனதார இந்த தப்பெல்லாம் நாங்க மன்னிச்சிடுவோம், எங்களுக்குள்ள பிராயச்சித்தத்தை நாங்க பார்த்து அதுக்கப்புறம் தேசத்துல மழை பெய்யும் சொல்லிட்டார். சொன்ன உடனே தாவீதுக்கு என்ன செய்யறன்னு தெரியல, நேர வருகிறார். வந்து ஒரு 7 பேரை சவுலுடைய வாரிசுல 7 பேரை செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி தூக்குல போடுறார். தூக்குல போட்டாச்சு. தேசத்துல மீண்டும் ஆசீர்வாதம் வருகிறது. உங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன். இப்படி 7 பேரை தூக்கில போடும் பொழுது சவுலுடைய நேரடி வாரிசு, சவுலுடைய மகன் யோனத்தான், யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் என்கிற கால் ஊனமுற்ற ஒருவன் இருந்தான். இவன் தான் கரெக்டான நேரடி வாரிசு. ஆனால் சவுலுடைய சொக்காரன் சொந்தக்காரன் இந்த வகையில உள்ள 7 பேரை தாவீதை செலக்ட் பண்ணி தூக்கில நைசா போட்டு விட்டுட்டான். நேரடி வாரிச விட்டுட்டான். ஏன் விட்டான்? அதான் இப்ப கேள்வி. அங்குதான் யெகோவா சிட்கேனு நீதியா இருக்கிற தேவன் வெளிப்படுகிறார். ஏன் விட்டான்னா, சவுலுடைய மகன் யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத், அவனை தான் கொல்லணும். ஆக்சுவலா கைத்துல அவனை தான் ஏத்தணும். ஆனா அவனை கொல்லாததுக்கு காரணம் அந்த மேவிபோசேத் என்கிறவனுடைய தகப்பன் சவுலுடைய மகன் யோனத்தான் என்கிற ஒருவன் இருந்தான். உங்களுக்கு பிளாஷ்பேக், தாவீது கோலியாத்தை அடிச்ச கதை நமக்கு எல்லாம் தெரியும். அடிக்க போகும் பொழுது, அடிச்சு ஜெயிச்சுட்டு வரும் பொழுது இந்த யோனத்தான் தாவீதை பார்க்கிறான். உங்களுக்கு பிளாஷ்பேக் சொல்லிக்கிறேன். தாவீதை பார்க்கிறான். பார்த்த உடனே தாவீதை ரொம்ப அவனுக்கு பிடிச்சு போச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆத்மாவும் இவனுடைய ஆத்மாவும் ஒன்றாய் இருந்ததாம். அது இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஸ்திரீகளுடைய நேசத்தை பார்க்கிலும் அதிகமான நேசம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ணுவாங்க, அவன் சொல்லுவாங்க என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட அதிகமா இவனுடைய ஆத்மா அந்த ஒரு ஆம்பளைய நேசிச்சு அப்படின்னா அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நண்பனாய் மாறிவிட்டான். இவன் ஆத்மாவும் சேர்ந்துருச்சு. யாரு? சவுலுடைய மகனுடைய மகன் தான் மேவிபோசேத். யாரை காப்பாத்தி விட்டான்னு சொன்னல, அவன் அப்பாவை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய ஆத்மா இவனுடைய ஆத்மா ஒன்றாய் கலந்திருந்தது. அடுத்து சொல்லப்படுகிறது, அவன் இவனை உயிரை போல சிநேகித்தான், உயிர் மாதிரி சிநேகித்தான். அடுத்து சொல்லப்படுகிறது, உடன்படிக்கை செய்தான். என்ன உடன்படிக்கை தெரியுமா செஞ்சான்? தாவீதை பார்த்து, தாவீதே நீ ஒரு நாள் ராஜாவா மாறுவ, அப்ப என் வாரிசுகள்லாம் இருக்கும்போது ஒரு நாள் என் அப்பாவுடைய வீட்டை கொல்ற நிலைமை உனக்கு வரும். நான் உயிரோட இல்லைனா என் பிள்ளைகளை தயவு செய்து என்ன பண்ணாத, தொடாத. நீ நானும் எவ்வளவு நண்பர்களப்பா, நான் எவ்வளவு உன்னை நேசிச்சேன்,
நீ எனக்கு அதை செய்வியா? என் மகனை, என் சந்ததியெல்லாம் காப்பாத்துவியா? நீ ராஜாவாகும் போது உன் சந்ததிட்டையும் சொல்லிட்டு போவியா? என் பிள்ளைகளை தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னு இவனும் தாவீது உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தார்கள். நீ என்னை இவ்வளவு நேசிக்கிறியடா, நீ இவ்வளவு என் மேல அன்பு கூறிய, நான் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தொட ஒருவனையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தாவீது அன்று சபதமிட்டான், உடன்படிக்கை பண்ணினான். இந்த சீன் முடியும் போது யோனத்தானுக்கு இன்னும் அன்பு பொங்குது. என்ன செய்யறதில்ல, நம்ம போடுற ட்ரெஸ் 150 ரூபா சட்டை எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்து சந்தியாராயப்பர் திருவிழாவில் எங்கேயாவது வாங்கி போட்டுக்கிருப்போம். அதிகபட்சம் போனால் 1000 ரூபா சட்டை போடுவோம், அதுக்கு மேலாம் சட்டை போட மாட்டோம். ஏதாவது கல்யாணத்துக்கு 2000 3000 சொல்லி காசு கொடுத்தாலும் ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு அதை மிச்சம் பண்ணுவோம். நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம், சட்டை எடுக்க மாட்டோம். ராஜாக்கள் நம்முடைய பிரதம மந்திரி போடுற ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா? பல கோடி. அப்போ ராஜாவுடைய மகன் யோனத்தான் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பான் நீங்க கணிச்சுக்கிறீங்க. அவன் போட்டிருக்க சால்வை எல்லார்ட்டும் இருக்காது. இன்னைக்கு மோடி ஐயா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்க போய் ஆனந்தத்துல வாங்கிருவீங்களா? அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ல அவ்வளவு மின்னு அவ்வளவு எம்ப்ராய்டரி ஒர்க். ஜோனத்தானுடைய ட்ரெஸ்ல உள்ள போட்டிருக்க ஆடைகள் அவ்வளவு அழகு. அவன் வச்சிருக்க பட்டயம் ஸ்பெஷலா அவனுக்காக செய்யப்பட்டது. அவன் போட்டிருக்க கச்சை பெல்ட், நம்ம வாங்குற பெல்ட் 100 ரூபா லெதர்ன்னு சொல்லி ஏமாத்திடுவான், உறிஞ்சு ஓடிடு. லெதர், நல்ல பெல்ட், நல்ல ட்ரெஸ், நல்ல சால்வை, நல்ல வால், நல்ல ஷூ போட்டு நின்றுகிட்டு இருக்கான். ஆனா ஒரு ஏழை, ஒரு மேய்ப்பனா இருந்த ஒரு தாவீது மேல இன்ஸ்பிரேஷன் ஆகி அவன் மேல ரொம்ப அன்பாய், அவன் மேல அவனுடைய சண்டையை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு அவனை அணைச்சு உயிரை போல நேசிச்சு உடன்படிக்கை பண்ணிட்டு, அதுவும் போதாதுன்னு நான் படக்கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. முன்னாடி ஒரு திரைப்படம் பார்த்துருக்கேன். அதுல தம்பிய படிக்கிறதுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு பாட்டுல ரஜினிகாந்த் ஒவ்வொன்றா கலட்டி கொடுப்பான். பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது எல்லா காசையும் கொடுத்துருவான். அந்த சீன் அப்படியே எனக்கு ஞாபகம் வருது. யோனத்தானை பார்த்து தாவீதை பார்த்தான். தாவீதே, சட்டை கழட்டி சால்வை கழட்டி எப்படி கொடுத்தான். கொடுத்து அவன் மேல போத்துனான். அன்பு போதல, அன்பை வெளிக்காட்ட இதுக்கு மேல முடியல. அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டுறான், கொடுக்குறான். அன்பை வெளிக்காட்ட அதுக்கு மேல முடியல. பெல்ட்டை கழட்டுறான், கொடுக்குறான். அன்பை வெளிக்காட்ட முடியல. இவன் மட்டும் வச்சிருக்கிற பெர்சனல் வால். சச்சின் டெண்டுல்கருக்கு அவர் பேட் வச்சாதான் விளையாட முடியும். என் பேட்டை கொண்டு போனா அவர் விளையாடுவாரா? யோனத்தானுக்கு தனியா ஒரு வால் இருக்கிறது. அவன் கைக்கு வருகிற வால், அதை எவ்வளவு தீட்டி அவ்வளவு வெயிட்லெஸ்ஸா கரெக்டா வச்சிருப்பான். அந்த வாழை வங்கையில கொடுக்குறான். எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை யோனத்தான். இப்படி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து யோனத்தான் செத்து போவான் ஒரு யுத்தத்துல. தாவீது சொன்னபடி ராஜாவா மாறிடுவான். இப்பதான் தேசத்துல மழை பெய்யல. திரும்ப நான் பிளாஷ்பேக்ல இருந்து மெயின் சீனுக்கு வர்றேன். திரும்ப தேசத்துல மழை பெய்யல. இப்ப போய் கிபியோனியத்தை கேட்கறாங்க, யார் இந்த வேலையை பண்ணா? சவுலுடைய வம்சத்தை கொல்லு. யார் அந்த வம்சம்? யோனத்தான் தான் அந்த வம்சம். யோனத்தானுடைய மகன் தான் நேரடி வாய்ஸ். ஆனால் இப்பொழுது தாவீதோ அன்று பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையாய் மேவிபோசேத் நேரடி வாரிசை அப்படியே ஹல்வா மாதிரி தூக்கி வீட்டுல வச்சு பத்திரமா வச்சுட்டு, சொந்தக்காரன் சொக்காரன் அவ்வளவு வேற 7 பேரை அவன் சொல்லிருப்பான், சவுளுடைய சொக்காரன் தூக்குடா, அவனை தூக்கி 7 பேரையும் ஒளிஞ்சு ஓடுற அளவுக்கு ஓட சவுல் சொந்தக்காரன்லவா. ஜாதி பேரு, மத பேரு, நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் நம்மை காப்பாற்றாது. ஆண்டவரோட உண்மையா இருந்தா உங்களை காப்பாத்துவார் ஆண்டவர். தூக்குடா. சவுளுடைய குரூப் ஃபுல்லான தூக்குனாங்க. 7 பேர். எங்கேயா கூட்டு புரியாது? ராஜ மரியாதையா? இல்ல, ஒண்ணு இல்ல. தூக்கு. 7 கம்ப போட்டான், கழுத்துல கயிறை கட்டினா, தூக்கி கொன்னே போட்டான். மேவிபோசேத் காப்பாற்றப்பட்டான். இதுல விளங்கி கொள்கிற விஷயம், யோனத்தான் இடத்துல பண்ணின உடன்படிக்கையை தாவீது ஒருபோதும் மறக்கவில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீதியாய் இருக்கிற யெகோவா சிட்கேன்னு வெளிப்படுவார். எப்பொழுது வெளிப்படுவார்? அந்த தாவீது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கிற முக்கியமான பாயிண்ட். தாவீது தான் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க தான் யோனத்தானா மாறணும். என்ன மாறணும்? ஆண்டவரை உங்களை ஆத்துமாவை போல என்ன பண்ணணும்? நேசிக்கணும். எத்தனை பேர் அப்படி நேசிப்பீங்க? ஆண்டவரை யார் மாதிரி நேசிக்கணும்? ஆத்துமாவை போல. உங்களை எப்படி நேசிக்கணும்? அப்படியே நேசிக்கணும். உங்க உயிரை விட அதிகமா நேசிக்கணும். அவரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும். உடன்படிக்கை என்று சொல்லும் போது வேதத்தில் ஞானஸ்தான உடன்படிக்கை. இனி உங்களுக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கும்படி தன்னை ஒப்பு கொடுப்பது உடன்படிக்கை எடுக்கணும். 4வது, நம்மையே அவருக்காக முழுவதுமாய். இதுதான் பவுல் சொல்ல, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று. எது லாபம் யோனத்தானுக்கு? யோனத்தான் அன்னைக்கு எப்படி வீட்டுக்கு போயிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இடுப்புல வெறும் ஒரு சின்ன ஒரு இன்னர் போட்டுக்கிட்டு அவன் போயிருப்பான். சட்டையை கழட்டி கொடுத்துட்டான், சால்வை கழட்டி கொடுத்துட்டான், பெல்ட்டை கிடைக்க கொடுத்தா, என்னதான் ட்ரெஸ்ல இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. ஏன்? தாவீதை பார்த்து அந்த அன்புல அவனுக்கு என்ன செய்யறது தெரியல. ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்து, ஆண்டவருக்காக உங்களுடைய மான மரியாதையை கொடுத்து, ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கை கொடுத்து, நீங்கள் எதையெல்லாம் கொடுத்து உடன்படிக்கை செய்கிறீர்களோ, உங்களிடத்துல யெகோவா சிட்கேன்னு வெளிப்படுவார். எப்பொழுது வெளிப்படுவார் என்று தெரியுமா? உங்க காலமெல்லாம் போய் உங்க பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துருக்கும் போது, உங்க பிள்ளைங்க எங்கேயாவது சேட்டை பண்ணி, அன்னைக்கு இவங்களெல்லாம் பிடிச்சி தொங்க போட்டாதான்டா நமக்கு நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் சொல்லி எல்லாரும் அக்யூஸ்டா நிப்பாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய சந்ததிகள் எல்லாம் பாவம் செஞ்சு நிற்கும் பொழுது தேவனுடைய கரம் இறங்கி, இவங்க வாழ்றதுக்கு இவங்களை அடிச்சு கொண்டுடலாம்டான்னு கை இறங்கும் பொழுது, நீங்க வாழ்ந்த நான் வாழ்ந்த வாழ்க்கை அன்னைக்கு பேசி ஆண்டுடைய கரத்தை தடுத்து நிறுத்தும். கரங்களை வைத்து நல்லையா சொல்லுங்களேன். உங்களுக்கு சொல்ல வர விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடிய இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை அன்னைக்கு தண்டனையை நிறுத்தி ஒரு கிருபையை நம்ம பிள்ளைகள் மேல கொடுக்கும். யெகோவா சிட்கேன்னு வெளிப்படுவார். அதனாலதான் நான் சொல்றேன், பணத்தையும் புகழையும் ஆஸ்தியையும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பதை விட தேவனுடைய கிருபையை சேர்த்து வைப்பது நல்லது. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பாவம் செஞ்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாதவனா ஒருவேளை பிசாசு இழுத்துட்டு போய் தண்டிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் உங்களை நினைச்சு பார்க்கணும். ஜான்பாலை நினைச்சு பார்க்கணும், ஜேம்ஸ் சகோதரர் நினைச்சு பார்க்கணும், ரோடஸ் நினைச்சு பார்க்கணும், இன்பமா நினைச்சு பார்க்கணும். இவங்கெல்லாம் எனக்கா எப்படி வாழ்ந்தாங்க, இவங்களுடைய பிள்ளையை நான் பாதுகாப்பேன்னு கர்த்தருடைய கிருபை இறங்கும் பாருங்களேன். அங்கதான் யெகோவா சிட்கேன்னு இறங்கி வருவார். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? தாவீது யோனத்தானுடைய வாழ்க்கை அப்பொழுது பேசாவிட்டாலும் சந்ததிகளுக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது. எத்தனை பேருடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்க? உங்க பிள்ளைகள் உங்க காலத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதமா எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அர்ப்பணிப்பு, நான் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம், நான் ஆண்டவரை நேசித்து வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமா என் ஆண்டவரை ஒரு நாள் என் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் என்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு இணையாக ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசித்து நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 103:17. அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கும். சங்கீதம் 103 734. சரி, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கும். இந்த வசந்தம் நல்லா கவனிங்க. எத்தனை பேர் குடும்பங்கள்லாம் உங்களுடைய எதிர்காலம்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புறவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை பின் நாட்களிலே குடும்பங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். நான் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய சந்ததிகளிலே பேசும். இன்னைக்கு நிறைய ஜெனரேஷன், நிறைய பேர் கொள்ளையடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி வாழ்ந்துருவாங்க. வாழ்ந்துட்டு அவங்களும் சீக்கிரம் போயிடுவாங்க. அவங்களுடைய சந்ததிகளை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா ஏழையாய் உண்மையாய் ஒரு மனுஷன் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கை அப்பொழுது கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவன் வாழ்க்கை உண்மையாய் இருக்கிறதுனால் அதற்கு பின்பாக அவருடைய சந்ததிகள் இன்று ஆசீர்வாதமாய் இருக்கிறார். பொறுத்திருந்துதான் தெய்வம் கிரியை செய்வார். இன்னைக்கு நல்லா வாழ்றேன்னு மக்கள் மத்தியில இருந்து ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்காது. ஒருவேளை இன்னைக்கு பணத்திலையும் பொருளையும் நீங்கள் உயர்ந்து இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருந்தா உங்க சந்ததிகளை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நமக்கு தேவை ஒரு நித்தியமான ஆசீர்வாதம். நமக்கு தேவை இன்னைக்கு ஆசீர்வாதப்பட்டு நாளைக்கு மறைஞ்சு போகிறதுக்கு அல்ல. தீக்குருவியை பற்றி வேதத்தில் இருக்கிறது. அது முட்டையிட்டு தீக்கோழி முட்டை போட்டுட்டு எவனோ போட்ட முட்டை மாதிரி அது என்ன பண்ணிருமா போயிடும். அதை காட்டு மிருகங்கள் மிதிச்சு அது முட்டை போட்டு அதான பாதுகாக்கணும். நம்ம வேதத்துல ஒரு ராஜா இருக்கிறான், எசேக்கியா ராஜா. அவன் பாவம் செய்வான். சொல்லுவாங்க, நீ சிறைப்பட்டு போவ, உன் சந்ததி சிறைப்பட்டு போகும், நீ இப்படிலாம் பண்ணிட்ட, ஆலயத்தை போய் எதிரிக்கு திறந்து காமிச்சு அதையெல்லாம் கொடுத்துட்ட, தேவன் உன் சந்ததியை அழிப்பாடுறா அப்படின்னு சொல்லும் போது எசேக்கியா ஒரு அசால்ட்டா ஒரு பதில் சொல்லுவான், என் காலத்துல நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை காலத்துல எவன் எப்படி போனா எனக்கு என்ன? அப்ப என் சந்ததியை யோசிக்காதவர்கள் இன்று பாவம் செய்வார்கள்.
நம்முடைய எதிர்காலத்தை நாம் யோசித்தால் இன்று நாம் உண்மையாய் வாழ்வோம். எத்தனை பேர் உண்மையாய் வாழ விரும்புகிறீர்களோ? நான் சொல்றேன், உங்க சந்ததி நல்லா இருக்கும். இப்ப இங்க சொல்லுகிறார், கர்த்தர் அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. அவருக்கு பயந்து வாழ்றதுன்னா மனுஷனுக்காக வாழாம ஆண்டவர் பார்க்கிறார் என்று பார்த்து தீமை செய்யாமல் தீமை விட்டு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுமா? இருக்குமா? அடுத்து சொல்றாரு, அவருடைய நீதி. நான் சொன்னேன், யெகோவா சிட்கேனு, நீதியாயிருக்கிற கர்த்தர். அவருடைய நீதி யாரிடத்திலே வெளிப்படும்? நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலே வெளிப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஆண்டவர் இன்னைக்கு நேசிக்கிறோமா? எதை போல நேசிக்கணுமா? தாவீது எப்படி நேசிச்சானா? யோனத்தான் உயிரை போல. உயிரை போல நேசிக்கிறேன்னா என்ன? உயிரே போனாலும் அவரை நம்ம என்ன பண்றது? முதன்மையான இடத்துல வைக்கிறது. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு நம்ம சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? என்னென்ன அர்த்தம்? நம்ம உயிரா நேசிக்கலைன்னு அர்த்தம். பைபிள் படிச்சீங்களா பிரதர்? இன்னைக்கு பைபிள் படிக்க முடியல பிரதர், அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டேன், அங்க இங்கேயும் போயிட்டேன். அப்போ நம்ம உயிரா நேசிக்கிறோமா? இல்ல. சபைக்கு போனோமா? கூட்டங்களுக்கு போனோமா? இல்ல. போக முடியல. உயிரா நேசிச்சோமா? இல்ல. உயிராய் நேசிப்பது என்றால் நமக்கு முன்பாக நம்முடைய எல்லா நமக்கு எது முக்கியமோ அதை கடந்து அவர் நமக்கு முக்கியமானவராக என்று மாறுகிறாரோ அன்றுதான் நம்ம உயிராய் அவரை நேசிக்கிறோம். நமக்கு லாபமா இருக்கிற எல்லாம் அவருக்காக நஷ்டம் என்று விட வேண்டும். நமக்கெல்லாம் எது பொற்சால்வையாய் கச்சையாய் யோனத்தானுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையா இருந்துச்சுல, அதையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தான். மதிப்பு பார்த்து, மரியாதை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து நம்ம வாழ்ந்தா நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருக்க. நம்முடைய கௌரவம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவருக்கு முன்பாக வைத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எல்லாம் வைக்கப்பட வேண்டும். நீங்க அப்படி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தால் உங்கள் சந்ததிகளை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நீதியுள்ள தேவன் வெளிப்படுவார். இந்த நாள்ல நாம் தியானித்திருக்கிறோம், யெகோவா சிட்கேனு, நீதியுள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவாரா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீணாகாது. ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட நான் அதை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். நீங்க ஆண்டவருக்காக சின்ன கஷ்டப்பட்டா கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். என் நீதியாகிய ஆண்டவர் என்னிடத்துல வெளிப்பட வேண்டுமானால் நான் இப்பொழுது இருக்கிற காலத்துல என் ஆண்டவரை நான் முழுமையா நான் நேசிப்பேன். நான் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். ஆண்டவருக்காக நான் என்னையவே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிடலானால் வரும் நாட்களில கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஒரு பேங்க்ல ஒருத்தவன் காசை போட்டுக்கிட்டு சொல்றான், அந்த காசு என்கிட்ட இருக்கு, நான் எதிர்காலத்துக்கு நான் சந்தோஷமா இருப்பேனே. அதை விட பெருசுங்க ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு. நீ ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை பேங்க் பேலன்ஸை விட பெருசு. நீங்க வாங்கி போட்ட இடத்தை விட பெருசு. ஆண்டவருடைய கிருபை அனாதியாய் தலைமுறை தோறும் உங்கள் குடும்பங்களை தொட்டு அது வழி நடத்தி கொண்டே வரும். அதுடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துவதாக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் யெகோவா சிட்கேனு, நீதியாய் இருக்கிற ஆண்டவர் வெளிப்படுவாராக. நீதியாய் இருக்கிற கர்த்தர் வெளிப்படுவாராக.